அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினே கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினே கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் போராடும் வாழ்க்கை சுமையோடு நின்றேன் சுமை தாங்கி உன்னிடத்தில் அமைதி தேடி வந்தேன் போராடும் வாழ்க்கை சுமையோடு நின்றேன் சுமை தாங்கி உன்னிடத்தில் அமைதி தேடி வந்தேன் வறுமை நீக்கவா பிணியை போக்கவா தேவனே பாடினேன் தேடினேன் உனை நாடினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினே கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஒன்றிப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தின் சனி. இந்த திருப்பலியிலே நம் ஆண்டவர் தன்னுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் திருவுளத்தை தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் அவருடைய மீட்பு பாதையிலே நாங்கள் பயணிப்பதற்கும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனுடைய மீட்பு பாதையில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை பொறுத்தமட்டில் நம்மை அந்த பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய அறியாமையினால், நம்முடைய பாவ குணங்களினால், ஊனிச்சைகளினால், உலக ரீதியான பேராசைகளினால் சில நேரங்களில் ஆண்டவருடைய மீட்பு பயணத்தின் பணிகளை நாங்கள் மறந்தவர்களாக வாழுகின்றோம். மீண்டும் நாங்கள் மீட்பு பணியிலே எங்கள் பாதையை ஆரம்பித்து வழி நடக்க இறைவனின் அருளை இந்த திருப்பலியிலே கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் குற்றங்கள், தவறுகள், பலவீனங்களுக்காக ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து முடிவில்லாத முழுமையான மீட்பின் பாதைக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, பழைய பாவத்தின் அடிமை நிலையிலிருந்து மனித குலத்தை, மனித குடும்பத்தை விடுவிப்பதற்காக ஒரே திருமகனை நீர் உலகுக்கு அனுப்பினீர். இறை பற்றோடு அவரை எதிர்பார்த்து இருக்கின்றவர்களுக்கு உமது விண்ணகத்தின் பரிவிரக்க அருளை தந்தருளும். அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாறை உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்வார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதலெனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுளகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்டு தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவராகிய தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டியெழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தூரை
குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போ நட்பேறு பெற்றோ. நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிற்கு அறியது. ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போ நட்பேறு பெற்றோ. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு தம் சீடர்களை நோக்கி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று கூறினார். இயேசு தம் சீடர்கள் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கும் அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே நீங்கள் செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள்.
இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள், தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக நீங்கள் பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் என்பது இன்னும் வார்த்தைகளில் சொல்லப்போனால் காத்திருக்கும் காலம். எனவேதான் இன்று நாங்கள் பதிலுரை பாடலிலே ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர் என்று தியானித்தோம். அது காத்திருக்கும் காலம் மாத்திரமல்ல, எதிர்நோக்கோடு காத்திருக்கும் காலம். ஆகவே காலம் காலமாக நம்முடைய திருச்சபையானது ஆண்டவருடைய வருகையை மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அந்த நிகழ்வை கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை இருக்கின்றது உயிரோடு. ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் பிறந்த விழா கொண்டாடுகின்றோம் அல்லவா? அதுபோன்று வருடத்திற்கு ஒரு முறை இந்த யதார்த்தத்தை, இந்த தத்துவத்தை, இந்த சத்தியத்தை நாங்கள் ஆண்டவருடைய வருகையாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய வருகையை நாங்கள் பல வகைகளிலே பார்க்கின்றோம். ஒன்று, 2000 ஆண்டுகளுக்கு முன் நம் ஆண்டவராகிய இயேசு பாலகனாக மனிதனாக பிறந்ததை தியானிக்கின்றோம். ஆனால் அதைவிட ஆழமாக, அதிகமாக நாங்கள் ஆண்டவருடைய வருகை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் தியானிக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய இறைவனுடைய வருகை என்னவென்றால், அன்று இறைவன் மனிதனாக தோன்றிய வருகையை நினைவுபடுத்துகின்றது ஒரு புறம், இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவராகிய இறைவன் எப்படியெல்லாம் வருகின்றார் என்பதை பற்றியதுதான். பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த தத்துவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா தன்னுடைய நூலிலே மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய வார்த்தையாக அவர் சொல்லுகின்றார். கடவுளுடைய நாவன்மையை அவர் தன்னுடைய வார்த்தையாக வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய நாவன்மை மிக்க வார்த்தையாக அவர் வெளிப்படுத்துகின்றார். சீயோன் வாழ் மக்களே, ஜெருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாக அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி தருவார் என்று. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன்னுடைய, அதாவது நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்ப்பது போல, ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்து விட்டார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார். அவர் மக்களை மீட்பார். ஏனென்றால் மக்களின் மீட்பர் அவர். ஆனால் மக்கள் அவருடைய மீட்பை நம்பி இருக்கின்றோமா? அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சின்ன பகுதியிலே குறிப்பிடப்படுகின்றது. நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கூப்பிட வேண்டும், கூக்குரலிட வேண்டும். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்ப துயரங்களின் போது, சவால்களின் போது, சோதனை வேதனைகளின் போது நாங்கள் ஆண்டவரை கூப்பிட மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது அவருடைய வருகையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், தலைவராகிய உங்கள் போதகர் என்று ஆண்டவரை குறிப்பிடுகின்றார் இசையா இறைவாக்கினர். உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு போஷிக்கின்றார், நம்மை போஷிக்கின்றார். போஷணைகள் பலவிதத்திலே. இப்பொழுது கூட உங்களுக்கு ஒரு ஆன்மீக போஷணையை நாங்கள் கொடுக்க முயற்சிக்கின்றோம். இப்படியாக போஷணைகள், குழந்தையாக இருக்கின்ற போது போஷணை உணவாக கிடைக்கின்றது, உணவு பால், தாய்ப்பாலாக கிடைக்கின்றது. கொஞ்சம் பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற போது அதே போஷணை அறிவு வடிவத்திலே கிடைக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு வடிவத்திலும் போஷணை கிடைக்கின்றது. நாங்கள் பரலோக பிதாவே என்று ஜெபம் சொல்லுகின்ற போது எங்கள் அனுதின உணவை, எங்கள் அனுதின போஷணையை எங்களுக்கு தந்தருளும் என்று கேட்கின்றோமே, அந்த போஷணை என்ன போஷணை என்றால் ஆன்மீக போஷணை. இறைவன் நமக்கு ஆன்மீக போஷணையை தருகின்ற போது எப்படி தருகின்றார் என்று இன்றைய வாசகத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். துன்பம் என்னும் அப்பத்தை மக்களுக்கு போஷணையாக கொடுக்கின்றார் ஆன்மீகத்திலே. ஒடுக்குதல், அதாவது ஒடுங்கி அடக்கி ஒடுக்கி அடக்க ஒடுக்கமாக வாழுகின்ற பண்பு, டெம்பரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு டிசிப்ளின்,
ஒரு ஒழுக்குமுறை, ஒழுக்கம் என்ற அந்த ஒழுக்கத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை ஆண்டவர் நமக்கு பானமாக கொடுக்கின்றார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற உணவும் பானமும். ஆன்மீகத்திலே நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே நாங்கள் பரலோக பிதாவே என்று சொல்கின்ற போது எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தர வேண்டும் என்கிறது பானையோ ரொட்டியையோ பருப்பையோ நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. துன்ப சோதனைகள் இறைவன் நமக்கு போஷணையாக கொடுக்கின்றார். அந்த போஷணையின் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மை வலுவூட்டுகின்றார். விசுவாசத்திலே நாங்கள் அதனை பெற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் இறைவனின் வெற்றியை அடைந்து கொள்கின்றோம். விழுதல் இருக்கின்ற போது அது எழுதலை குறித்து காட்டுகின்றது. ஆகவே அந்த உலகென்னும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும் என்று அண்மை கால பாடல் ஒன்றிலே குறிப்பிடப்படுகின்றது. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் பரமபதம் என்பது அந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த பாம்பு ஏணி, அந்த சிறு பிள்ளைகள் விளையாடுகின்ற அந்த விளையாட்டு. அதிலே நாங்கள் அந்த குலுக்கி போடுகின்ற போது அங்கே ஒரு நேரத்திலே ஒரு பாம்பு அப்படியே இழுத்துக்கொண்டு போய் கீழே விடுகின்றது, இன்னொரு நேரத்தில் ஒரு ஏணி அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நம்மை மேலே விழுகின்றது. இப்படியாக வாழ்க்கை என்னும் பரமபதத்திலும் நடைபெறுகின்றது. விழுகின்ற போது அடுத்ததாக நமக்கு உயர்வு வரும் என்றதை நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் உயர்வு வருகின்ற போது அடுத்த விடுதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இது வாழ்க்கையின் நியதி. பல வேதங்களும் தத்துவங்களும் இதை தான் குறிப்பிடுகின்றன. ஆண்டவர் நமக்கு அதனை சொல்லுகின்றார். ஆகவே வாழ்க்கையிலே விடுதல்கள் ஏற்படுகின்ற போது நாங்கள் துன்பத்தில் துவண்டு விடக்கூடாது. விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மீட்பு அண்மையில் உள்ளது என்று ஆண்டவரே நமக்கு ஆறுதல் கூறுகின்றார். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு நித்திய வாழ்வு தரும் உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் இந்த அருள் பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை பழமும் திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் ஆன்ம பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இந்த காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும், மெய்யாகவே எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி மனிதனாய் உடலெடுத்து முதன்முறை இந்த உலகத்தில் வந்துதித்த போது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்து கொடுத்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்காய் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சிமையுடன் வருகின்ற போது இறுதியிலே வெளிப்படுகின்ற நீர் வாக்களித்த மீட்பினை எமது கொடை என பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதனையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர்கள், முதன்மை வானதூதர்கள், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்றானவர். ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து, தந்தையே உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும், தந்தையே உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை, துணை ஆயர்கள், திருநிலையினர்கள் ஆகிய அனைவரோடும் திரு அவையானது அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாள், அவள் கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ் முனியோர், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர்களாகிய அனைவரோடும் நாங்களும் நிலையான நித்திய வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் எல்லா மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாங்கள் விசுவாசத்தோடு துணிவோடு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கருணையோடு கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி, ஆண்டவரின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை, ஆண்டவரின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா
இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுமே, மறைவாழ்விலே மழையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்டு மன்றாடுகின்றோம். எங்களை குற்றங்களில் இருந்து பாவங்களிலிருந்து விடுவித்த உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் மீட்பு விழாவுக்கும் எங்களை தயார் செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் சேவையில் நிலைத்திருக்க சென்று வாழ்வோமாக. இறைவனுக்கு நன்றி. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. எத்தனை பேரம்மா, குறையாத கடலம்மா, ஒவ்வொன்றும் உனதன்மை காட்டிடும் வழியம்மா. எத்தனை பேரம்மா, குறையாத கடலம்மா, ஒவ்வொன்றும் உனதன்மை காத்திடும் வழியம்மா. அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜுபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும்
இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்துடன் வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் எல்லோர் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பெண்களுள் சிறந்தவனாய் பேறுகள் பெற்றீரே, மங்கள மாதாவே உன் பாதம் பணிந்தோமே. கண்ணிமை குன்றாத ஏகனல் உத்தமையே, மாசற்ற மாதாவே உன் பாதம் பணிந்தோமே. ஆவியினாலே இயேசுவை உதரம் சுமந்தவளே, தாழ்ச்சியின் மாதிரியாகவே உலகில் சிறந்தவளே. ஆவியினாலே இயேசுவை உதிரம் சுமந்தவளே, தாழ்ச்சியின் மாதிரியாகவே உலகில் சிறந்தவரே. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்வேனே அம்மா.